وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين. أو كما قال صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سخر الله به طريقا إلى الجنة. صدق الله العلي العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவருக்கும் நிலவட்டுமாகுங்கள். நான் இம்மன்றத்தில் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அழைப்பு பணியின் அவசியம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டில் திருமண விழா வைத்திருந்தாலும் சரி, அல்லது சிறிய ஒரு விசேஷம் வைத்திருந்தாலும் சரி, அந்த இடத்தில் அதற்கு முன்னால் நீங்கள் பக்கத்து வீட்டாரோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களோ அழைப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அழைப்பில் கண்ணியமான முறையில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், அவர்கள் இந்த அழைப்பில் பங்கேற்றுக் கொள்வார்கள். அழைப்பு கொடுக்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் பக்கத்து வீட்டார்கள் எல்லாம் அவர்களை ஒரு மாறியாக பேசுவார்கள். இவரும் ஒரு விசேஷம் நடத்துகிறார், திருமணம் நடத்துகிறார், ஆனால் பக்கத்து வீட்டாரை எந்த ஒரு அழைப்பும் கொடுக்காமல் இவர் பாட்டு நடத்துகிறாரே என்று அவர் நினைத்துக் கொள்வார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைப்பு கொடுத்தார்கள், இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எதிரிகள் ஒரு பக்கம் தொல்லை கொடுத்தார்கள், அதுவும் அவர்கள் சகித்துக் கொள்ளாமல் இஸ்லாத்தினுடைய அழைப்பை பற்றி அதனுடைய பணியில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வழியில் நடந்து போனால் ஒட்டகத்தினுடைய தொடரை தூக்கி அவருடைய தோள்பட்டை மேலே தூக்கி போடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பை கொடுத்தால் ஒரு இழிவாக பார்ப்பார்கள். ஒரு சில நேரத்தில் தாயப் நகரத்தில் சென்று அந்த இடத்தில் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இருக்கிற மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், கரங்கல்லாக இருக்கும் அந்த கல்லை தூக்கி அவர்களுடைய தலையிலும் உடம்பிலும் எல்லா இடத்திலும் தாக்கினார்கள். தாக்கிவிட்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் இவரிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய் அந்த ஊருக்கு வெளியில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நபியே, நீங்கள் கட்டளையிட்டுள்ளீர்கள் என்றால் நான் இந்த மலையில், இந்த 2 மலைக்கு நடுவில் மக்களை நான் நசுக்கி விடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இல்லை இல்லை, வேண்டாம், தன்னுடைய உண்மத்திற்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். இவருக்கு பின்னால் வரக்கூடிய கூட்டமாவது நான் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்வடையவில்லை. திரும்பவும் பலமான முறையில் மறுபடியும் இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு மக்கள் எல்லாம் ஒரு சில பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்கள் எல்லாம் அதன் பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக அவர்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் பரவியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கியாமத் நாள் வரவிருக்கும் இந்த உம்மத்து இருக்கும் என்று அந்த அளவில் இந்த இஸ்லாம் பரவியது.
என்னதான் பரவி இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 40 வருடங்களாக பராமரித்து வந்த அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காபிராகத்தான் இருந்தார்கள். தினந்தோறும் இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுக்கப்பட்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அபூ தாலிப் அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் வரை அவரிடத்தில் அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவே மாட்டார்கள். ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமை பற்றி அழைப்பு கொடுத்தே இருக்கும் போது, இன்னொரு பக்கம் அபூ ஜஹல் அவரை அபூ தாலிப் அவர்களை தூண்டி விடுவான். நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதே, நீ மரணித்தாலும் என்னுடைய கூட்டத்தினாரா நீ மரணித்து விடு, ஆனால் நீ இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு இதன் மாதிரி ஒரு மதிப்பற்றவனாக நீ மரணிக்கப் போகிறாயா என்று அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டத்தினரும் சொல்வார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை கூறுவார்கள், நீங்கள் இஸ்லாத்தை மற்றும் ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டிய சிபாரிசு செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதை எல்லாமே மறுப்பார்கள். அதன் பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நாம் நேர்வழிப்படுத்த முடியாது, ஆனால் நான் என்ன விரும்புகிறேனோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழிப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ்வுக்கே தெரியும். இது இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முயற்சியில் அது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை. அல்லாஹ்வுக்கு அது நன்கு அறிந்தவன் அவனாக தான் இருக்கிறான். அபூ ஜஹல், அபூ தாலிப் இவர்கள் யாரும் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை விட்டு அவர்கள் அழைப்பு பண்ணியை கொடுப்பார்கள். ஆனாலும் அவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் ஃபிரௌன் இருந்தான். அவர்கள் சமூகத்தில் ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌனிடத்திலும் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது அவன் ஏற்க மாட்டான். அதுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான், மூசாவே நீங்கள் செல்லுங்கள், ஃபிரௌனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், சொல்லி இஸ்லாத்தை தழுவ செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்வார்கள் இந்த வேலையை. ஃபிரௌனை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், நீ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், இதுதான் உண்மையான ஒரு மார்க்கம், நீ தவறான வழியில் ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதனால் நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஃபிரௌன் பார்த்து சொல்வான், நான் தான் கடவுள், நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு கடவுளை நான் எப்படி வேண்டுவேன் என்று அவன் நினைத்துக் கொள்வான். அழைப்பு பணியில் என்னதான் ஈடுபட்டிருந்தாலும் அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இஸ்லாத்தை தந்தவர்களான். அதன் பிறகு லட்சோப லட்ச நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகில் இறக்கினான். எந்த ஒரு நபிமார்களும் இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணியை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர் எந்த ஒரு கூட்டத்தினரும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதி நபியாக நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பு தான் ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற எந்த நபிமார்களும் சொல்லியதை மற்ற மனிதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில ஊர்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழிக்க சொல்வான். அழிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ், ஒரே ஒரு மனிதர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் உன்னையே தினந்தோறும் வணங்கிக் கொண்டிருக்கிறார், ஏதோ பகலுமாக ஒரு விவாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார், அவரையும் அழிக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்கள். முதலில் அவரை அழித்து விடுங்கள், ஏனென்று சொன்னால் இவர் சுயநலவாதியாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார், அந்த இஸ்லாத்தை பற்றி அழிவு எதுவும் தரவில்லை, முதலில் அவரிடமிருந்து அழிவை ஆரம்பம் வருத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளை விடுவார்.
முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தினுடைய அழைப்பை கொடுப்பது உலமாக்களுக்கு மீது மட்டும் கடமை அல்ல, மாறாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடமைதான். ஆதலால்தான் அழைப்பு பணியை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருடையவானாக.